பிலிப்பைன்ஸ் தேசத்தில் நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய சாட்சி. மாமியார் வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் ஊழியம்தான். நமக்கு அழைப்பு என்ன பண்ணிருச்சு, ஆண்டவர் கொடுத்த அழைப்பு ஊழியமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அங்கே போனாலும் நிறைய இடங்களில் டைம் தான் இல்லை, நிறைய இடங்களில் ஊழியம் செய்வதற்காக சபைகளில் பேசுகிறதுக்கு நிறைய மீட்டிங்ஸு அரேஞ்ச் பண்ணுறோம், வாங்க இருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் டைம் இல்லை. ஒரு சில ஊழியங்களில் மட்டும்தான் பங்கெடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுலேயும் ஒரு சபையில் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு சபையில் நான் பிரசங்கம் செய்து, நம்ம இங்கே தமிழில் பேசிகிட்டே இருக்கிறனால ஒரு சில டைம் இங்கிலீஷில் என்ன பண்ண மாட்டேங்குது. ஆமாம், பேசாமல் ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ் ஒன்று ஆரம்பிச்சிடலான்ட்டு இருக்கிறேன். யார் வராங்களோ வரலையோ நம்மளே உட்காந்து ரெக்கார்டிங் போட்டு நடத்திட்டு இருந்தால் தான் நமக்கு டச் விடாமல் இருக்கும். நம்ம தமிழில் நிறைய வசனங்கள்லாம் தமிழே படித்து எல்லாம் பண்ணனால கடைசியில் அங்கே போயிட்டு பரவாயில்ல, இருந்தாலும் கர்த்தர் ஞானத்தையும் பலனையும் என்ன பண்ணுறாரு கொடுக்குற. நம்ம பேசுகிற பிரசங்கம் யாருக்கு புரியுமோ புரியாதோன்ட்டு அப்படியே பிரசங்கம் பண்ணேன். ஆனால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய இருதயத்தை தொட்டார். எனக்கே ஆச்சரியம். பிரசங்கம் முடிந்த பிறகு அந்த பாஸ்டர் வந்து, சரி இந்த செய்தியில் தொடப்பட்டவர்கள் வாங்க உங்களுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர் கால் கொடுக்குறாரு. எனக்கு பயம், கடைசியில் யாருமே வரலின்னா நமக்கு என்ன ஆயிரும். அப்படியே விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிநாட்டில் என்றைக்குமே ஒரு செய்தி முடிஞ்சுன்னு சொன்னால் அந்த செய்தியில் தொடப்பட்டவங்க என்ன பண்ணுங்க, முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு பயமாயிருச்சு, என்னடா யார் வராங்களோ வரலையோ நம்ம பேசின பிரசங்கம் ரீச் ஆச்சா ஆகலையான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பேர் அப்படியே முன்னாடி வந்து நின்று எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சவுலை பற்றி தான் பிரசங்கம் பண்ணேன். சவுல் பவுலா கர்த்தர் எப்படி மாற்றினார், அந்த மனுஷன் எவ்வளோ கடினமான மனுஷனாக இருந்தார், அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவனை உடைத்து எப்படி அவனை உருவாக்கினார், உருவாக்கினதுக்கு பிறகு எப்படி கர்த்தருடைய ஊழியக்காரனாய் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நின்று கடைசி வரைக்கும் அவன் மரிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் எப்படி மரித்தான்னு சொல்லி பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா சொல்லுங்க பாவம். அதை கேட்டு அநேகருடைய இருதயம் உடைக்கப்பட்டு கர்த்தருடைய அவங்களுடைய சபையில் ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்க, தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை பயன்படுத்த நினைத்தும் போது ஏன்னா நம்ம விசுவாசிக்கு தான் ஊழியம் செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு கவலை எனக்கு. எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்தால் இன்னும் நிறைய சபைக்கு நான் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு ஆமென் அல்லேலூயா. நம்ம ஃபாரின் சர்ச்சாக மாறியாச்சு. உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ அல்லேலூயா. நம்ம லோக்கல் மினிஸ்ட்ரி கிடையாது, நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி. அதனால் விசுவாசிகள் என்ன பண்ணணும், இருந்த ஆலயத்தை கட்டி எழுப்பணும். பாஸ்டர் இல்லைன்னா நீங்களும் எல்லோரும் காணாமல் போயிடுறீங்க. அதான் வருத்தமாக இருக்குது. பாஸ்டர் போனால் அவர் போட்டோம், நாங்கள் இருந்து என்ன பண்ணுறோம், ஊழியத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி விசுவாசிகள் நல்லா ஸ்ட்ராங்காக நின்னா தான் நம்ம தைரியமாக என்ன பண்ண முடியும், நிறைய இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய முடியும். அதனால் புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாங்க, சபையை கட்டி எழுப்புவோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு தலைவாக இருக்கணும். ஆமென் அல்லேலூயா. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. எல்லா விசுவாசிகள், நான் போன சர்ச்சில் பார்த்திங்கன்னா நிறைய செல் லீடர்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்க. பார்த்தா ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு செல் குரூப்போடைய லீடர். அந்த ஒவ்வொரு விசுவாசியும் கூட்டிகிட்டு வந்த ஆத்துமாக்கள் வந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்க, சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விசுவாசி இந்த ஆத்துமாவை கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க, இந்த விசுவாசி இந்த ஆத்துமாவை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் அறிவிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது எப்படியெல்லாம் அவங்க வந்து நல்லா வந்து கவரப் பண்ணி புதிய ஆத்துமாக்களை கொண்டு வராங்கன்னு பாருங்கள். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து யாரையுமே கூட்டிகிட்டு வர மாட்டேங்க, நம்மளே வந்துட்டு நம்மளே ஆராதனை பண்ணிட்டு போயிடுறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு செல் குரூப் லீடர் வந்து புதுசாக ஆத்துமாக்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க சர்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் புதிய ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, யார் நிறைய பேரை கூட்டிகிட்டு வராங்களோ அவங்க தான் பாஸ்டர் இங்கே லீடர் அப்படின்னு சொல்கிறாரு.
அட நீங்கள் வேறு, இதெல்லாம் எங்கள் ஊரில் சொன்னோன்னா அதனால் அவங்க பாருங்கள், யார் நிறைய பேரை கூட்டிகிட்டு வராங்களோ அவங்க தான் லீடரான். மற்றவங்களாம் யாரையும் அவங்க வந்து என்ன பண்ணுறதில்ல, எதுவும் பண்ணுறதில்லை. அதனால் விசுவாசிகளை ஆத்துமா ஆதாயம் செய்வதில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. புதிய ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வரணும். ஒரு விசுவாசி ஒரு ஆத்துமாவை கண்டிப்பாக என்ன பண்ணணும், சந்தித்து கூட்டிகிட்டு வரணும். ஒவ்வொரு செல் குரூப்லேயும் டார்கெட் வச்சுருக்குறாங்க. இப்படிலாம் போகும்போது தான் எப்படிலாம் ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல் குரூப் லீடருக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கம்பெனிலாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை பேரை சந்திக்கணும், இந்த கிராமத்துக்கு போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் என்ன பண்ணோம், செல் குரூப் உருவாக்கணும், நாம் வந்து மக்களை வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படிலாம் பண்ணி புதிய ஆத்துமாக்களை சந்திக்கிறாங்க. பாஸ்டர் மட்டும் ஊழியம் பண்ணுறதில்ல. இங்கே வந்து சாவிலும் பாஸ்டர் தான், வாழ்விலும் பாஸ்டர் தான், செத்து போனாலும் பாஸ்டர் தான், ஆஸ்பத்திரியில் கடந்தாலும் பாஸ்டர் தான் தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு போவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சர்ச்சு என்பது, சபை என்பது நாம் எல்லோரும் தான் சபை, வெறும் போதகர் மட்டும் சபை கிடையாது. அதனால் விசுவாசிகள் ஊழியம் செய்யணும், செல் குரூப் லான்ச் பண்ணணும். ஒவ்வொரு இடத்துல சந்திக்கப்படாத இடத்துல அதுக்குன்னு போயிட்டு வேறு ஏதாவது சர்ச்சுக்கு போகிற ஆளை கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. கடைசியில் அந்த பாஸ்டர் என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துடுவோம். நம்ம டார்கெட் வந்து என்னவாக இருக்கணும், ரட்சிக்கப்படாத ஜனங்கள். ஆத்துமாக ஆதாயம் என்பது இயேசுவை அறியாத மக்கள் என்ன பண்ணணும், சந்திக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் நீங்கள் வந்து ஒரு 5 பேராவது உங்கள் வட்டாரத்தில், உங்களுடைய குடும்பத்தில், இல்லை உங்களை சுற்றி இருக்கிற, நான் போன மீட்டிங்லேயே சொன்னேன், இந்த வருஷத்தில் என்ன பண்ணோம், ஒரு 5 பேரை நீங்கள் வந்து பைபிளில் அவங்க பேரை எழுதி வச்சுட்டு முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கும்போது அடுத்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். கொடுக்கும்போது சொல்லுங்கள், எங்களோட ஆராதிக்க வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்படி தான் ஆத்துமாவங்களை சபைக்கு என்ன பண்ண முடியும், கூட்டிட்டு. சும்மா போயிட்டு நீ சர்ச்சுக்கு வாடானா யாரும் வரமாட்டான். முதல்ல அவங்களுக்காக நமக்கு ஒரு பாரம் இருக்கணும். நம்ம விசுவாசிகளுக்கு நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய குடும்பத்தார், சபைக்கு போகாதவங்களை பற்றின பாரம் முதலாவது நமக்கு இருக்கணும். இருந்து அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபிக்க நாம் என்ன பண்ண முடியும், நாம் புதிய ஆத்துமாக்களை சந்திக்க முடியும். அதனால் பிலிப்பைன்ஸ் தேசம் என்பது வேகமாய் ஒரு எழுப்புதலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. 30 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, 40 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க, 300 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஃபுட்பால் கிரவுண்டில் 3000 பேர் கூட்டினாங்க, 4000 பேர் கூட்டினாங்க. இல்லை சர்வசாதாரணமாக நடக்குது, மிக சர்வசாதாரணமாக நடக்குது. ஒரு கேத்தலிக் கண்ட்ரியில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஏராளமான சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமான மக்கள் தொடப்படுகிறார்கள். நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், பெரிய பெரிய சபைகள், 5000 பேர் 3000 பேர் அப்படின்னு சொல்லி கூடுற அளவுக்கு பெரிய பெரிய சபைகள் வந்து சும்மா சாதாரணமாக அவங்க வந்து செய்கிறாங்க, பெரிய லெவலில் செய்கிறாங்க. கர்த்தர் இன்னும் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஏசியாவில் நமக்கு ஒரே கிறிஸ்துவ நாடு அந்த நாடு தான். தாய்லாந்து கூட கிடையாது, புத்திஸ்ட் கண்ட்ரி. மலேசியா கூட கிடையாது, சிங்கப்பூர் ஒரு ஏத்திஸ்ட் கண்ட்ரி. ஆனால் ஒரே கிறிஸ்டியன் கண்ட்ரியை வந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அந்த ஒரு தேசத்தை தான் வைத்திருக்கிறார். அதிலிருந்து ஒரு எழுப்புதலை கர்த்தர் உருவாக்குவார். அதே போல் நம்ம இந்திய தேசத்திலும் நம்ம அதிகமாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? ஹவு வி ஷுட் லீவ் அ கிறிஸ்டியன் லைஃப்? எப்படி நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் பகுதியாக ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர், பவுல் எபேசு சபைக்கு எழுதின கடிதம், எபேசியர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். The book of Ephesians chapter 4 from verse 17.
ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். முதலாவதாக ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை பின்பற்றுகிறவன், if you call yourself as Christian, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், அவருடைய விசுவாசியாக இருக்கிறேன், அவருக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது, முதலாவதாக கர்த்தர் என்ன பண்ணுறாரா, புறஜாதிகளில் இருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரிக்கிறவராக இருக்கிறார். we are called to be a different person. ஒரு வேறு உள்ள மனிதனாய், மற்றவர்களைப் போல் வாழாமல், அவர்களைப் போல் யோசிக்காமல், அவர்களைப் போல் நடக்காமல், அவர்கள் செய்கிற காரியங்களையே நாம் செய்து கொண்டு இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. முதலாவதாக நாம் எங்கிருந்து வருகிறோமோ அங்கிருந்து முதலாவது என்ன பண்ணுறாரு, கர்த்தர் நம்மளை பிரித்து எடுக்கிறார். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது, எந்த கம்யூனிட்டிலேருந்து வரோம், எந்த மதர் டங்க்லேருந்து வரோம், எந்த ஜாதி ஜனத்துலேருந்து வரோம், எதிலிருந்து வந்தாலும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னன்னு சொன்னால், நாம் கிறிஸ்தவர்களாய் மாறின பிறகு, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகு நாம் புறஜாதிகளை போல் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. அவர்கள் செய்கிற காரியத்தை நம்மளால் நிச்சயமாய் செய்யவே முடியாது. நமக்கும் அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வேற்றுமையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் இந்த வேற்றுமையை பற்றி தங்களுடைய சபைகளில் பேசுவதில்லை, ஊழியங்களிலே பேசுவதில்லை. முதலாவதாக we are called to be a different person. நாம் வேற ஒருவர்களாய், கர்த்தருடைய பிள்ளையாய், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்காக, அவருடைய நாமத்தை சுமப்பதற்காக, அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் இருப்பதற்காக, அவரையே பின்பற்றுவதற்காக, அவருக்காக வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்காக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? நம்ம குடும்பத்துக்காக வாழ்வதற்காக அழைக்கல, நம்முடைய சமுதாயத்துக்காக வாழ்வதற்காக அழைக்கல, நம்முடைய பிள்ளைகளுக்காக வாழ்வதற்காக அழைக்கல, நம்முடைய ஜாதி ஜனத்துக்காக கர்த்தர் நம்மளை வாழ்வதற்காக அழைக்கல. முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக, இயேசுவுக்காக வாழ்வதற்காகவே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி என்ன பண்ணுங்க, நடவாமல் இருங்கள். எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் நாட் லிவ் லைக் பேகன்ஸ். அவங்களுக்குள்ள என்ன இருக்குதான், ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கிறது, இக்னோரன்ஸ் அண்ட் ஹார்டனிங் ஆஃப் ஹார்ட்ஸ். அடுத்து வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அந்நியராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் யாரு அப்படின்னு சொன்னா, புத்தியே இல்லை. ஒருத்தர் கேட்டார், இந்தியாவில் எத்தனை கடவுள் இருக்குதுங்க? 1330 கரெக்டா? மேலே போயிடுச்சு. இன்னைக்கு புதுசாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் உருவாக்குறாங்க? ஒன்று பத்தலை, அதனால தான் இன்னொன்று உருவாக்குறாங்க. சரி, உருவாக்கிட்டு அதுவாவது பத்துச்சா? அதுவும் பத்தலைங்க, அதனால தான் இன்னொன்று உருவாக்குறாங்க. இப்போ என்னைக்கு தான் அதுக்கு முடிவு? என்னைக்கு உண்மையான கடவுளை தங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுகிறார்களோ, என்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறாரோ, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய மனக்கண்களையும் இருதயத்தையும் கர்த்தர் என்றைக்கு திறக்கிறாரோ, அன்றைக்கு தான் கடவுளை தேடுவதை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிப்பாட்டிட்டு இந்த கடவுளே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய நேரங்களில் நம்முடைய ஜனங்களுக்குள்ள, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னால் அறியாமை, இக்னோரன்ஸ். அவன் ஏன் நல்ல நாள் பார்க்குறான்? இக்னோரன்ஸ், அறியாமல் நல்ல நாள் பார்க்குறான். நீ ஏன் பார்க்குற? ஆடி மாதத்தில் கல்யாணமே பண்ணக்கூடாது, அன்னைக்கு தான் சீப்பாக மண்டபம் கிடைக்கும்.
எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? சரி, பண்ணால் என்ன? நமக்கு ஒரு பயம் இருக்குது. நான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் செய்யாத காரியத்தை நாம் செஞ்சோன்னா ஏதோ ஒன்று ஆயிருமோ, அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ். எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு எனக்கே தெரியல, எந்த நாளும் கூட தெரில. அடுத்து இன்றைக்கி கிராஜுவேஷனு, எங்கள் அப்பா இங்கேருந்து வந்துட்டார் பிலிப்பைன்ஸுக்கு. அவரை தங்க வைக்கிறது கூட எனக்கு இடம் இல்லை. ஒரு மிஷன் ஹவுஸ் கிடச்சிச்சு. அந்த மிஷன் ஹவுஸில் பாஸ்டர்கள்ட்ட பேசி, நல்ல ஒரு போதகர் இருந்தார், பாவம் அவர் இறந்துட்டார் கொரோனாவில். அந்த பாஸ்டர் தான், தம்பி நீ கவலைப்படாத, உங்கள் அப்பா அம்மாலாம் தங்கிறதுக்கு இடம் நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் ஹவுஸில் நல்லா சாப்பிட்டு, இவர் தான் அந்த ஊர் சாப்பாடுலாம் ஒன்றும் சாப்பிடவே மாட்டார். அதனால் வாங்கி சிக்கன் மட்டன்லாம் வாங்கி அங்கேயே சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு வீட்டை என்ன பண்ணோம், ரெடி பண்ணி எடுத்துட்டோம். சரி, இன்றைக்கி கிராஜுவேஷனு, அடுத்த நாள் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கி பட்டம், டிகிரி முடிச்சுட்டு பட்டம் வாங்குகிறேன், தலையில் தொப்பையெல்லாம் போட்டு எல்லாம் நெல் போட்டெல்லாம் எடுத்துகிட்டு, அடுத்து அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நாளைக்கு எனக்கு கல்யாணங்க, அப்படியே எல்லோரும் என்ன பண்ணிடுங்க வந்துடுங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க, என்னடா அவன் அப்படின்ட்டு. சரி, கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் அப்படியே நான் கிளம்பி போகிறேங்க, அப்படியே எனக்காக என்ன பண்ணிடுங்க, எல்லோரும் ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. அதுக்கும் அவங்களுக்கு சிரிப்பாகி போச்சு. அப்போ எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் என்ன பண்ணோம், முடிச்சிடணும். ஏன்னா தனியாக நான் வீடு வாங்கி நான் டார்மெட்டரியில் தங்கினேன். டார்மெட்டரி வந்து ஷேரிங் ரூமு, காமன் கிச்சனு, காமன் டாய்லெட்டு, காமன் பாத்ரூம். கல்யாணம் முடிஞ்சுட்டு அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறது மனைவியை. தனியாக வீடு எடுத்தால் அவன் அக்ரிமெண்ட் போடுவான், லீஸ் அக்ரிமெண்ட் போடுவான், 6 மாதம் 1 வருஷம் அக்ரிமெண்ட் போடணும். அப்புறம் அட்வான்ஸ் பணம் முன்னாடி கொடுக்கணும். நம்ம இருக்க போகிறது கிடையாது, நம்ம இந்தியாவுக்கு தான் போகிறோம். எதுக்கு வீடு எடுத்து தங்கிட்டு லீஸ் வாங்கி ஹோட்டல்லையும் ரொம்ப நாள் காலத்தை ஓட்ட முடியாது. இதெல்லாம் பார்த்தேன். எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் கிராஜுவேஷனு, அடுத்த நாள் கல்யாணம், 3ஆவது நாள் துண்டை காண துணியை காண எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பெட்டி கட்டிட்டு போயிடணும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து இறங்கின உடனே அடுத்த நாள் ரிசப்ஷனு. ஏன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ரிசப்ஷன் வைக்காமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. மருமகளே வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வரணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், வந்து இறங்கின அடுத்த நாள் ரிசப்ஷனு போட்டு தள்ளியாச்சு. என் கதையே 1.5 வாரத்தில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிட்டோம், அவங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்போது நம்ம எந்த நல்ல நாளும் பார்க்கல, எந்த இதையும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவ மக்கள் அறியாமையில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் செய்கிற காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில், அன்னைக்கு தான் மூடனாக இருந்தோம், அன்னைக்கு தான் அறியாமையில் இருந்தோம், இன்றைக்கி கர்த்தர் தெளிந்த புத்தியை கொடுத்த பிறகும் என்ன பண்ணுறாங்க, அதில் தான் மூழ்கி கிடக்கிறாங்க. எல்லா கல்யாணமும் ஒரே நாள் தான் வருது பாஸ்டருக்கு. எத்தனை கல்யாணம் சாலாமலைஸ் பண்ணுறது? சிஎஸ்ஐக்காரன் கூட 1/2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிடுறான். ஏன்னா அவங்க வெளியெல்லாம் போகிறது கிடையாது, அசிஸ்டண்ட் ஐயர் அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் நம்ம விசுவாசிகள் பாருங்கள், காலையில் ஒரு ஆள் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கோம், மதியானம் ஒரு ஆள் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறோம், சாயந்தரம் ஒரு ஆள் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் எல்லோரும் அதே ஒரு நாள் தான் புக் பண்ணுறது. பாஸ்டர் எங்கே தான் போகிறது? அப்போது நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கும் அறியாமையில் கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிறகு, அவன் செய்கிற அறியாமை, அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ், அவனுடைய இருதயம் கடினமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உன்னுடைய இருதயமோ திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர்களை போல் ஜீவிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வாய் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. அவன் போய் நிற்கிறான், வாங்க எலுமிச்சை மலத்தை போட்டு என்ன பண்ணுவோம், கற்பூரத்தை ஏற்றி செஞ்சாதான் நடக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த அறியாமையிலேருந்து என்ன பண்ணியாச்சு, வெளியே வந்தாச்சு. அவன் ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறான், பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எங்களுக்குன்னு ஒன்று இருக்குது, நாங்கள் செய்வோம், நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை ஃபோர்ஸ் பண்ணாத. நாங்கள் ஒரு காலம் நம்ம சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம், இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் நாங்கள் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஏசு கிறிஸ்து, இப்போ அங்கேயும் ஒரு டெஸ்டிமனி தான், இப்போ ஏசு கிறிஸ்து அதெல்லாத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்திருக்கார். நான் வேணால் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் பூஜை போடுங்க, நான் இயேசுக்காக இயேசுவை கூப்பிட்டு என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க, உங்களை கூப்பிடவே மாட்டான், அதோட நிப்பாட்டிடுவான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபோர்ஸிங்கே இருக்காது.
நான் வேணால் ப்ரேயர் பண்ணட்டுமான்னு கேளுங்க. நானும் வரேங்க, நீங்கள் பூஜை போடுங்க. முடிச்சதுக்கப்புறம் நான் நம்மளுடைய எல்லாரும் நல்லதுக்காகவும் நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன், பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை படித்து நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வரலினாலும் பரவாயில்ல, நீங்கள் சீட்லேயே இருந்துக்கங்க அப்படின்ட்டுருவோம். அப்போது நம்ம அவங்களோட கூட்டாளிகளாக மாறும்போது, அவர்கள் செய்கிற காரியத்தை நாமளும் செய்யும்போது நாம் என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழாமல், கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழாமல் வேற ஒரு காரியங்கள் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நாம் கிறிஸ்துவர்களாக என்றைக்கு மாறினோமோ, இயேசு கிறிஸ்துவ இடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தோமோ, அப்பவே we are called to live a holy and faithful life. முதலாவதாக நாம் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் இன்னைக்கு என்னமோ சபையில் பரிசுத்தமாக இருக்கவே முடியாத மாதிரி பேசிட்டு இருக்கலாம். யாருங்க விழாமல் இருக்கிறா இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறது எப்படி, கிறிஸ்துவ வாழ்க்கையில் யாருங்க விழாமல் இருக்கிறா, எல்லாரும் பரிசுத்தம் வேணாம். இல்லை இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொன்னார், அந்த வசனத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்குது. என்ன வசனம்னா, உங்களில் பாவி யாரோ முதலாவது, அது யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா, விசுவாசியை பார்த்து சொல்ல. யாரை பார்த்து சொன்னார், பரிசேயனு சதிசேயனையும் பார்த்து சொன்னார். பரிசேயனு சதிசேயனையும் பார்த்து உங்களில் யார் உத்தமனாக இருக்கிறானோ முதல்ல அவன் கல்லெறிட்டுன்னு சொன்னார். அவருக்கு தெரியும் பரிசேயனுக்கும் சதுசேயனுக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை, அவனுக்கு மாயக்காரனுங்க, ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க, அவனுக்கு சர்ச்சில் ஒன்று பண்ணுவானுங்க, ஆனால் பர்சனல் லைஃப்பில் ஒன்று அவருக்கு ஏற்கனவே தெரியும். அதனால தான் என்ன சொன்னார், உங்களில் யார் முதலாவது பரிசுத்தவானோ அவன் முதல்ல கல்லெறின்னு சொன்னார். யார் குவாலிஃபைடு இல்லைன்னு தெரியும். ஆனால் நம்ம ஆட்களை இதை எடுத்துக்கிட்டு சர்ச்சில் இருக்கிற விசுவாசியை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான், உங்களில் யார் பரிசுத்தவானோ முதல்ல அவன் சொல்லட்டும், அவன் கல்லெறியட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், யாருமே பரிசுத்தவான் கிடையாது, எல்லாரும் பாவி தான். அதனால் நான் என்னவா இருப்பேன், பாவியாக தான் இருப்பேன். இது ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு லேம் எக்ஸ்கியூஸ். முதலாவது we are called to live a holy life. என்றைக்கு பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாக இல்லையோ அன்னைக்கே we have fallen from our Christian life. நாம் இந்த பரிசுத்தத்தை முதல்ல நம்ம வாழ்க்கையில் வைக்கலன்னு சொன்னால் அப்போவே நாம் என்ன பண்ணிட்டோம், கீழே விழுந்துட்டோம். பரலோகம் போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, அங்கே கிடையாது. ஏன்னா முதலாவது கர்த்தர் ஏன் வேர் பிரிக்கிறாரு, நான் சொன்னேன் புறஜாதிகளிலிருந்து கர்த்தர் நம்மளை வேர் பிரிக்கிறாருன்னு சொன்னால் எதற்காக வேறு பிரிக்கிறார்னா அவருக்காக வாழ்வதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. அப்படி இருக்கும்போது, அப்படி ஒப்பு கொடுத்த போது, ஒப்பு கொடுக்கப்பட்ட நாம முதலாவது யாரை பார்க்கணும்னு சொன்னால் பரிசுத்தத்தை தான் பார்க்கணும். அல்லேலூயா. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் என்னவா மாறணும், பரிசுத்தராய் மாற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம், திட்டம். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ், நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தராய் வாழ்வதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ பரிசுத்தராய் வாழும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, காம விகாரத்தில் இருக்கிறாங்க, லஸ்டில் இருக்கிறாங்க, அன்ஹோலினஸில் இருக்கிறாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் செய்வாங்க. தங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பயம் இல்லை, கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற பயம் அவன் வாழ்க்கையில் கிடையாது. இன்றைக்கி உன்னை ஏமாற்றுவான், நாளைக்கு அடுத்தவனை ஏமாற்றுவான், இனி ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். பணத்தில் உண்மையாக இருக்க மாட்டான், குடும்ப வாழ்க்கையில் உண்மையாக இருக்க மாட்டான், மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான், பிள்ளைகளை ஏமாற்றுவான், ஏராளமான காரியத்தை செய்வான். இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்ஹோலினஸ், தேவ பக்தி இல்லாமல், பயபக்தி இல்லாமல் தங்கள் இஷ்டத்துக்கு வாழுகிற ஜனங்கள். அந்த கூட்டத்தோடு இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. முதலாவது கிறிஸ்துவனா மாறின பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்தை நான் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய கண்களை கர்த்தர் பரிசுத்தமாகணும்.
என்னுடைய சரீரத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கணும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அசுத்தமான காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வெளியேற்றி என்னை புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார், புதிய மனுஷனாய் மாற்றியிருக்கிறார். நான் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். அனுதினமும் என் தாய் தகப்பன் என்னை பார்க்கலினாலும் தேவனாகிய கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு உள்ளவன் தான் கிறிஸ்துவன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவன் பிள்ளைகளுக்கு அதாவது சொல்லித்தரணும். நாங்கள் ஒரு வேளை உன்னை பார்க்காம இருக்கலாம், நாங்கள் ஒரு வேளை பிஸியாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. தம்பி, நீ என்ன பேசுகிறங்கிறத ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீ என்ன பொய் சொல்கிறங்கிறத ஆண்டவருக்கு தெரியும். ஒவ்வொரு காரியத்தில் நீ உண்மையுள்ளவனாக இருக்கிறியா இல்லையா? He is always checking you about your truthfulness. இந்த காணிக்கை பெட்டியில் நீங்கள் பணம் போடுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி பயன்படுத்துகிறேங்கிறத எனக்கும் ஆண்டவருக்குள்ளேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்னைய பார்த்து கொண்டே இருக்கிறார். இதில் உண்மையாக இல்லைன்னு சொன்னால் அவர் அதுக்கு உண்டான காரியத்தை அவர் கொடுத்துருவார். ஆனால் நிறைய பேருக்கு அந்த பயம் இல்லை. பணத்தை எப்படி வேணாலும் செலவழிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். மக்கள் பார்க்காம இருக்கலாம், ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, யாருக்காக பயன்படுத்துகிறீங்க? ஒரு சில காரியம் பார்க்கும்போது ஒரு சில ஆட்கள் நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த கடையில் சாமானம் வாங்குறாங்கங்கிறது கூட பார்த்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு பாஸ்டரை கூட்டிகிட்டு போனார். நான் யதார்த்தமாக ஒரு கடைக்கு போயிட்டேன், வாங்க இங்கே போகலாம், இங்கே சாப்பிட்லாம். அவர் சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, இங்கே வேண்டாம், நான் வேறு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். என்னடா எனக்கு ஆச்சரியம், எந்த கடை, எல்லா கடையும் ஒரு கடை தானே. அவர் சொல்கிறார், இல்லை அவன் வர்ற வருமானத்தை எடுத்துகிட்டு போய் சாத்தான் சபைக்கு கொடுத்துட்டு இருக்கிறான், அந்த சாத்தான் சபைக்கு என் காசு போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு ஒருத்தர் அது என்னமோ ஒரு காபி கடை ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான காபி கடை, அது பேர் ஸ்டார்பக்ஸில் காபி குடிக்கலான்னு எல்லோரும் போகிறாங்க. இவர் அங்கெல்லாம் போக வேண்டாம், வாங்க வேறு கடைக்கு போகலான்ட்டு வேறு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறார். என்னன்னு சொன்னால் அவன் வருகிற வருமானத்தில் ஒரு சில பணத்தை எடுத்து கொண்டு போய் இந்த ஆண்கள், அது யார், இந்த கே லெஸ்பியன் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இந்த ஆணுக்கு ஆணு கல்யாணம் பண்ணிட்டு பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் பண்ண அவங்களுடைய ஜெண்டருடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணுறான், ஒரு தொகையை என்ன பண்ணுறான் கொடுத்து. இதெல்லாம் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. நிறைய பேருக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்கு கொடுத்து என்ன பண்ணுறான், உதவி செய்கிறான். அது என் காசு அதுக்கு போகணுமா? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இது, நல்லதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி காப்பியை கூட குடிக்காமல் எங்களை வேறு கடைக்கு கூட்டிகிட்டு போன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போது நமக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயமா? அந்த பேண்டிங் ஷாம்பு வாங்கி தலைக்கு போட்டிருக்குமே, பிஎன்ஜி அந்த கம்பெனி, அந்த பிஎன்ஜி கம்பெனி வெளிநாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? அபார்ஷனை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். நிறைய பேர் அந்த கருக்கலைப்பில் இருந்து நிறைய விதமான காரியத்தில் இருந்து சிங்கிள் மதர், அது என்னது, குழந்தைய கல்யாணம் பண்ணாமே பெற்று எடுத்துக்கிறாங்கள, அவங்களுக்கு போகிற ஃபண்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே இந்த கம்பெனிகிட்டேருந்துலாம் பணம் வாங்கி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்த காரியத்துக்கெல்லாம் எங்களுடைய ஆசீர்வாதம் போகக்கூடாது. இந்த அவர் பேர் என்ன, டொனால்டு ட்ரம்ப்பு, ட்ரம்ப்பு, அவர் இப்போ பாருங்கள் அடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாரு பாருங்கள். இந்த யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி, ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியில் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடாது போட்டார் ஒரு லெட்ரு. யார், அவங்க கவர்மெண்ட்டுக்கு. இந்த யூனிவர்சிட்டியில் எந்த வெளிநாட்டிலேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? இவனுங்க நம்ம ஸ்காலர்ஷிப்பை வாங்கிக்கிட்டு நம்ம பணத்தில் படிச்சுக்கிட்டு பாலஸ்தீனத்துக்கும் டெரரிஸ்ட் கண்ட்ரீஸுக்கும் என்ன பண்ணுறானுங்க, இங்கே கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம ஸ்டாண்டு என்ன, நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுறோம், இவன் யாரை சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி குத்தி விட்டார். அப்போ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம இவங்களுக்கு அவங்களுக்கு விரோதம் கிடையாது, நம்ம யாருக்கும் விரோதம் கிடையாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல என்ன பண்ணணும், நம்ம கிறிஸ்துவர்களாகிய நம்ம என்ன பண்ணோம், கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக. ஏன்னா கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது.
நிறைய பேர் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அடுத்து வாசிப்போம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே நடத்தைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும், எல்லாரும் பாருங்க வசனம் ரொம்ப முக்கியம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்றியும் Christian should be made new in their attitude. முதலாவதாக அவங்களுடைய புத்தியில, அவங்களுடைய சிந்தனையில புதியவர்களாய் அவர்கள் மாற வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பழைய மனுஷனை களைத்து விட்டு புதிய மனுஷனை நாம் என்ன பண்ணோம்? புதிதான ஆவி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். சவுல் பவுலா மாறினதுக்கப்புறம் எப்படி மாறினார் உங்களுக்கு தெரியும். யாருமே நம்பவே மாட்டாங்க. பழைய மனுஷன் எப்படி வெட்டு குத்து தான். எத்தனை பேர் அடிக்கலாம், எத்தனை பேர் உதைக்கலாம், எப்படி நாசமாக்கலாம், எப்படி கொண்டு போய் ஜெயிலில் போகலாம். புதிய மனுஷன் எப்படி? சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு பலன். அல்லேலூயா. இதுதான் புதிய மனுஷன். ஆனால் நம்ம விசுவாசிகளோ சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு பழைய மனுஷனை காட்டிலும் ரொம்ப ஹைப்பராக போகிறாங்க. எங்கே ஹைப்பராக போகிறாங்க? பழைய இந்துக்களே பரவாயில்ல போல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகி போயிடுது. அப்போது நமக்குள்ளே இருக்கிற புதிய மனுஷன் யார் நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. என்னங்க இயேசு கிறிஸ்துவை வணங்குறவங்களா இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு போகிறவங்களா இருக்கிறீங்க, பைபிள் படிக்கிறவங்களா இருக்கிறீங்க, ஜபம் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரியான காரியத்தை செய்யலாமா, நீங்கள் இந்த காரியத்தை பேசலாமா, நீங்கள் இந்த மாதிரி நடக்கலாமான்னு ஒரு வாய் நம்மளை பார்த்து கேட்கக்கூடாது. அல்லையில சொல்லுங்கள் பார்ப்போம். கேட்டுச்சுன்னு சொன்னால் நம்மளை செக் பண்ண வேண்டியது கடமை. நாம் என்ன பண்ணுறோம்? இன்னும் பழைய வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. நம்மளை பார்க்குறவங்க என்ன சொல்லணும்? விசுவாசினா இவர் தாங்க ரோல் மாடல். எப்படி இருக்கிறார், எப்படி நேசிக்கிறார், எப்படி அன்பு செலுத்துகிறார், எப்படி அரவணைக்கிறார், எப்படி பாதுகாக்கிறார். அதே மாதிரி நம்ம மூலமாக தேவனுடைய சாயல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனுடைய சாயல், கிறிஸ்துவினுடைய சாயல், ஹிஸ் லைக்னஸ், ஹிஸ் கேரக்டர், இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. we are called to live like Christ. கிறிஸ்துவை போல் வாழ்வதற்காக, அவரை போல் பேசுவதற்காக, அவரை போல் ஊழியம் செய்வதற்காக, அவரை போல் மற்றவர்களை நேசிப்பதற்காக, அவரை போல் உபத்திரவத்தையும் பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதுள்ளவர்களாயும் நாம் மாற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் உபத்திரவத்தை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? மனசு இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், செழிப்பு வேணும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்ல. செழிப்பு வேணும், செழிப்பையும் கொடுக்குறாரு. வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க? வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க? வீட்டிலே தான் இருக்கிறாங்க, செழிப்பாக இருக்கிறாங்க. யாருக்கு என்ன பயன்? கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன பயன்? ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருடைய கையில் இருக்குது. ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஆசீர்வாதத்தை வாங்கின பிறகு நீ என்ன செய்கிற ஆண்டவருக்காக? எனக்காக யோசித்து பார்க்கணும். ஏன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்? நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும்னா சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து வாயை பழக்கணும். அதுக்காக தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். சரி, அப்படியே ஆசீர்வதிச்சிடுறாரு. எல்லோரும் வாயை புழக்கிறாங்க உங்களை பார்த்து. பா, என்ன ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் எப்படி உயர்த்தி வச்சுருக்கார். சரி, வாங்கின பிறகு இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிற? ஆண்டவருடைய ஊழியத்துக்காக என்ன செய்கிற? ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் அவனுடைய பணம் எல்லாம், அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு சொந்தமானது?
யாருக்கு சொந்தமானது சொல்லுங்கள்? ஆண்டவருக்கு சொந்தமானது. என்றைக்குமே நமக்குரியதல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பணங்கள்லாம் யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு. உன்ன மாதிரி 10 பேரை அவரால் உயர்த்த முடியும், ஆண்டவரால் உயர்த்த முடியும். ஆனால் உன்னை உயர்த்தின பிறகு கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உன் வாழ்க்கையை சோதித்து பார்க்குறார். நீ எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற, எந்த அளவுக்கு நீ போகிற சபைக்கு உண்மையாக இருக்கிற, பாஸ்டருக்கு உண்மையாக இருக்கிற, எப்படி நேசிக்கிற, எப்படி தாங்குற, யோசித்து பார்க்குறாங்க. ஆண்டவர் பார்க்குறார். அதை பார்த்துட்டு அதில் நாம் அங்கேயும் இங்கேயும் உண்மை இல்லாமல் இருக்கும்போது உண்மையாகவே என்ன பண்ணுறோம்? அந்த புதிய மனுஷன் இயேசுவினுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள். இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். எல்லா ஊழியங்கள்லையும் எல்லா சபையிலையும் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நானும் மனுஷன்தான், நீங்களும் யார்? மனுஷங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நானும் மனுஷன்தான், நீங்களும் மனுஷங்க தான். யார் சர்ச்சை நடத்துகிறவங்க எல்லாரும் மனுஷங்க தான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேளை எல்லாம் நடக்கலாம், ஒரு சில நேரத்தில் நடக்காமலும் போகலாம். ஆனால் அதுக்காக உக்காந்துக்கிட்டு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. சபைக்கு விரோதமாக பேசிட்டு, பாஸ்டருக்கு விரோதமாக பேசிட்டு, வெளியெல்லாம் போயிட்டு, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கோல் சொல்கிறது, இது பேசுறது, அது பேசுறது, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் நம்ம பழைய மனுஷனும் இன்னும் அந்த பாவ குணாதிசயமும் நம்ம வாழ்க்கையிலிருந்து போகவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. கிறிஸ்துவனாய் அழைக்கப்பட்ட பிறகு ஒரு சில குறைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எல்லா சபையில் ஒரு சர்ச்சு ஒன்று நல்லா இருந்தால் இன்னொன்று வீக்காக தான் இருக்கும், இன்னொன்று நல்லா இருந்தால் இன்னொன்று வீக்காக தான் இருக்கும். ஒரு சில சர்ச்சில் பாஸ்டருடைய மனைவி டாப்பாக இருப்பாங்க, பாஸ்டர் கீழே இருப்பார். ஒரு சில சர்ச்சில் பாஸ்டர் டாப்பாக இருப்பார், பாஸ்டர் மனைவி கொஞ்சம் கீழே இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட நம்ம யாருக்காக போகிறாங்க? ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர். ஒரு சிலர் அப்படியே கூச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க, தீயா பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் சவுண்டே வராது. அதனால் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் நம்ம யாருக்காக போகிறோம்? நம்ம ஆண்டவருக்காக போகிறோம். நம்ம ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறோம். நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக. அதனால் இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு பேசுறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை. தேவனுடைய சாயல் என்னமோ அதை வெளிப்படுத்துவதற்காக. அடுத்தது 26ஆம் வசனத்துக்கு போங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனாய் மாறின பிறகு கிறிஸ்துவ வாழ்க்கையில பிசாசு அடிக்கடி நம்முடைய போராடுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம பாவத்தில் விழ வேண்டும் என்பதற்காக. அதுக்கு என்ன பண்றான்? கோபத்தை என்ன பண்றான்? நமக்கு மூட்டுறான். டென்ஷன் எங்கிருந்து வருமோ தெரியாது. டென்ஷன் விசுவாசிகளுக்கு டென்ஷனே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாஸ்டருக்கு வரக்கூடாது, விசுவாசிக்கு. சபையே இடிஞ்சு விழுந்தா கூட நம்ம ஜாலியாக இருக்கணும். என்ன பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாம், அதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளால் என்னத்தை மாற்ற முடியும் சொல்லுங்கள்? இப்போ கொரோனா வருது, யாராவது போய் மாற்றிடுவீங்களா? யாராவது போய் யார் கையில் இருக்குது? அது யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்குது. ஒரு சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அவங்களே மாற்றிடலான்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் மாற்றலாம்னு நினைக்கிறாங்க. ஒன்றுமே நடக்காது. என்ன, எல்லாம் ஆண்டவர் கையில் இருக்குது. எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கணும். திடீர்னு நமக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறானுங்களா, நம்மளை வேலையிலேருந்து கழட்டி விடுவானுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆமாம், இவன் போனால் இன்னொரு கம்பெனி போடா அப்படின்ட்டு வெளியே வரணும். அல்லேலூயா. அவனுங்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த காலேஜில் சீட் இல்லைன்னு சொல்கிறாங்களா, போடா நீங்களும் உங்கள் காலேஜ். கர்த்தர் எனக்கு கொடுக்குற காலேஜில் நான் போய் படிக்கிறேன்ட்டு வரணும் வெளியே. அல்லேலூயா சொல்லுங்கள். ஐயோ, இந்த காலேஜில் படித்தவங்க தான் எல்லாம் அமெரிக்கா போகிறாங்க, இந்த காலேஜில் படித்தவங்க தான் எல்லாம் ஐரோப்பியாவுக்கு போகிறாங்க, அவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் டொனேஷனை கொண்டு போய் இதுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருடைய பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது? சாத்தாங்கையில் என்ன பண்ணக்கூடாது? கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி தரேன்,
இத்தனை லட்சம் கொடுங்க, அமைச்சர் எனக்கு தெரியும், அமைச்சர் எங்கள் சொந்தக்காரு, என் பேரை சொன்னீங்கன்னா உடனே என்ன பண்ணுவார்? ஆமாம், அது வரைக்கும் வேலைக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான். அன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுவான்? அத்தனை லட்சத்தை கொண்டு போய் அமைச்சர் கையில் கொடுத்துட்டு வேலை வரணும்னு உட்காந்துருப்பான். வேலையும் வராது, அமைச்சரும் காணாமல் போயிடுவார். இப்போ சபையில் வந்து அழுவான். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போய் என்ன பண்ண? வேலைக்காக கொண்டு போய் சாராயம் காய்ச்சறவன் கையில் கொடுத்தா என்ன ஆகும்? வேலை வருமா உனக்கு? யோசனை பண்ணி பார்க்கும். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சாராயம் காய்ச்சறவனுக்கு வாழ வைக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏமாத்துறவனுக்கும் பொய் சொல்கிறவனுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன முதலாவது? ஒரு சில நேரத்தில் அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்பாங்க. நான் நிறைய பேருக்கு நோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீ யார் என்னன்னு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ண முடியாது? 5 ரூபாயோ 10 ரூபாயோ அது எவ்வளோ வேணாலும் சரி, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஆனால் எங்களுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள், அவைகள் எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காகவே செலவு செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது இங்கே பார்க்கும்போது சொல்லியிருக்கிறாரு, கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நிறைய பேர் இந்த கோபத்தினாலே பாவம் செய்கிறவர்களாய் மாறி விடுகிறார்கள். நிறைய குற்றவாளிகளை போய் கேட்டு பாருங்க, யாருமே அந்த நேரத்தில் குற்றம் செய்யணும்னு செய்யலை. பிளான் பண்ணி செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த சிச்சுவேஷனில் தங்களுடைய டெம்பரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல், தங்களுடைய கோபத்தை அடக்க முடியாமல் அவர்கள் அந்த தவறை என்ன பண்ணுகிறார்கள்? செய்து விடுகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில், பரிசுத்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால், இந்த டெம்பர், இந்த செல்ஃப் டெம்பர், அதை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. நிறைய நேரங்களில் பிசாசு அதற்காகவே நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். நம்மளை கோபம் ஊட்டணும் என்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் அந்த கோபத்தினால நாம் பாவத்தில் விழ வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை செய்து கொண்டே தான் இருப்பான். பாஸ்டர் வாழ்க்கையிலும் பாருங்கள், நிறைய பேர் கோபம் ஊட்டுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அதுதான் செய்வாங்க, வேணுக்குனே போயிட்டு. ஏன்னு சொன்னால் அப்படித்தான் சாத்தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பண்ணணும்? ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவே கோபம் வந்துச்சு, ஆனால் கண்ட்ரோல் பண்ணார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நமக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை பாவத்தில் விழ வைப்பதற்கான காரியங்களை செய்து கொண்டிருப்பான். பிசாசுக்கு 27ஆம் வசனம் எல்லாரும் பாருங்க. 27ஆம் வசனம், இடம் கொடாமல் இருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பிசாசு இடைப்பட்டு கொண்டேதான் இருப்பான். தவறான காரியங்களை உங்களை செய்ய வேண்டும் என்று அனுதினமும் போராடி கொண்டே இருப்பான். இயேசுவின் நாமத்தினால, அவர் கொடுத்திருக்கிற வசனத்தினால பிசாசை உங்கள் வாழ்க்கையிலே துரத்துகிறவன் தான் கிறிஸ்துவன். அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவை பார்த்து பிசாசுன்னு சொன்னார். நானும் தான் அன்னைக்கே அப்போவே சொல்லியிருப்பேன், ஆண்டவரே என்ன போய் பிசாசுன்னு சொல்கிறீங்களே. பேதுரு, நான் ஒன்றும் சொல்லலை, உன்னை பேச வச்சான் பார்த்தியா, அவனை தான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கணவன் பார்த்து மனைவி பார்த்து பிசாசுன்னு சொல்லிடாதீங்க. நான் உன்னை சொல்ல, உனக்குள்ள, ஆமாம், உனக்குள்ள அந்த சந்தேகத்தை மூட்டுறான் பார்த்தியா, அவன் தான் பிசாசு. அதே போல் மனைவிக்குள்ள சந்தேகத்தை மூட்டுறான் பார்த்தீங்களா, அவன் தான் பிசாசு. அப்போ இந்த பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றுகளாகிய நாம இடம் கொடுக்கவே கூடாது. பல வகையில் என்ன பண்ணுவான்? நம்முடைய குடும்பத்தில் இந்த பிசாசு போராடுவான். அவர் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவன் போராடுவான், ஆனால் அவனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன்.
கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கான ஏதுவான நல்ல வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன பண்ணுமா? பேச வேண்டும். முதலாவது கிறிஸ்டியன் ஷுட் கண்ட்ரோல் இஸ் மவுத். என்ன பண்ணோம்? கிறிஸ்துவர்களாகி நாம் என்ன பண்ணோம்? நம்ம வாயை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அவயம் எதுன்னு சொன்னால் யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது வாய் நாக்கு தான். எப்படி வேணாலும் பேசும், எதை வேணாலும் பேசும். நிறைய பேர் பார்த்த மாதிரி பேசுவாங்க, ஆனால் ஒன்றையும் பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்களே கதை கட்டி வசனம், திரைக்கரை, டைரக்ஷன் எல்லாம் போட்டு மூவியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் என்னைக்காவது போய் பார்த்துருக்குறாங்களான்னு பார்த்து கேட்டிங்கன்னா ஒன்றுமே யாருன்னே தெரியாது, என்னன்னே தெரியாது. ஆனால் பேசுகிறத மட்டும் எப்படி பேசுவாங்க? அப்படியே கண்ணால் பார்த்த மாதிரி பேசுவாங்க. நிறைய நேரங்கள் நமக்கு தெரியலன்னு சொன்னால் அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நல்லது. தெரிஞ்சால் பேசுங்க, தெரியலன்னா எனக்கு தெரியாதுன்ட்டு போயிருங்க. அல்லேலூயா. இதில் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சண்டையே வராது, பிரச்சனையும் வராது, போராட்டம் வராது. நிறைய பிரச்சனைக்கு காரணமே இதுதான். தெரியாத காரியங்களெல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது தான். வேற எவனா ஒருத்தன் பேசியிருப்பான், அதை கேட்டு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி. நம்ம சண்டே கிளாஸில் இருக்கும்போது ஒரு கேம் விளையாடுவாங்க. இது நல்லா பாருங்கள். சண்டே கிளாஸில் இருக்கும்போது ஒரு கேம் விளையாடுவாங்க. என்ன கேம்னு சொன்னால், வரிசையாக பசங்களை என்ன பண்ணிடுவாங்க? லைனாக நிற்க வச்சுருவாங்க. லைனாக நிற்க வச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு வசனத்தையோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரேஸ், ஏதாவது ஒரு காரியத்தையோ ஒன்றை வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு இருக்கிறவன்ட்ட சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அதை அடுத்தவன்கிட்ட சொல்லும். காதில் தான் சொல்லும், குசு குசுன்னு. அப்படியே சொல்லி 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 கடைசியாக நிற்கிறான் பார்த்தீங்களா? அவனுக்கு வந்து அந்த நியூஸ் போய் சேரணும். நல்ல ஒரு விளையாட்டு இது. இது முதல்ல சொன்னவன் அங்கே போய் நின்றுக்குவான். அப்படியே அது நியூஸ் போய் 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 கடைசியாக இருக்கிறவன்கிட்ட கேட்பாங்க, அவன் என்ன சொன்னான்னு நீ சொல்லுன்னு கேட்பாங்க. அவன் சொன்னதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவன் ஒன்று சொல்லுவான். அப்போ இப்படித்தான் செய்தி போய் சேருது. எப்படின்னா, பாஸ்டர் ஒரு விசுவாசிகிட்ட ஒன்று சொல்லியிருப்பார், அந்த விசுவாசி போய் இன்னொரு விசுவாசிகிட்ட இன்னொன்று சொல்லும், அந்த விசுவாசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இன்னொரு விசுவாசிகிட்ட சொல்லும். இப்படியா போய் 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 கடைசியாக ஒரு விசுவாசிக்கு என்ன போகும்னா, ஏதோ ஒன்று போய் சேர்ந்து கடைசியில் பெரிய பிரச்சனையாகி அந்த விசுவாசி என்னை கூப்பிட்டு, என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்களான்னு கேட்கும். அப்போது இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். யாரையும் தப்பாக சொல்ல, குறை சொல்ல. எதுக்காகன்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்சு நம்ம நாலேஜுக்கு வந்த காரியங்கள், நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் நம்ம பேசலாம். தெரியாத காரியங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. யார் வீட்டில் என்ன நடக்குது, யார் வீட்டில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை தீக்கிறத விட்டுவிட்டு உட்காந்து அடுத்தவங்க காரியத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் இது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஏற்றது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் கெட்ட வார்த்தைகள் வராமல் பவுல் விசேஷமாக சொல்கிறாரு, we are not called to speak bad words. முதலாவதாக கெட்ட வார்த்தைகள் என்பது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? இன்னொரு வசனம் சொல்லுது, எப்படி நம்ம ஆண்டவரை நம்மளுடைய நாவினால் துதிக்கிறோம், எவ்வளோ பரிசுத்தமாய் கர்த்தர் நமக்கு நாவுகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த பரிசுத்தமான நாவுகளை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தைகளை பேசுகிற நம்ம நாக்கிலிருந்து, நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை பேசலாமா? ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? அநேக விசுவாசிகள், அநேக பரிசுத்தவான்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த கெட்ட வார்த்தையை வர வைக்கிறான். இந்த கெட்ட வார்த்தை பேசுகிற விசுவாசிங்க இருக்கிறாங்க. சண்டை போடும்போது பாஸ்டருக்கு முன்னாடியே கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அவ்வளோ அசால்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நாவுகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் முதலாவது ஏசாயாவை தொட்டு அவனுடைய நாவை தொட்டு கர்த்தர் பரிசுத்தமாக்குறார். அதுக்கப்புறம் தான் அவனை ஊழியத்துக்கே அழைக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருடைய நாவுகள் முதலாவது தொடப்பட்டு அது ஆண்டவருடைய பரிசுத்த நாவுகளாய் மாற வேண்டும். இல்லைன்னா அவருக்காக ஊழியம் செய்கிற தகுதியை நாம் என்ன பண்ணிடுவோம்? இழந்து போயிடுவோம். அதனால் எது பேசினாலும் பிறருடைய
பிரயோஜனத்துக்காக. ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் நம்ம போகிற இடத்துலலாம் கட்டி எழுப்புறவங்களா இருக்கணும். அல்லையா சொல்லுங்கள். நிறைய பேர் ஊழியத்துக்கு கூப்பிட்றதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இருக்கிற சர்ச்சை 10 பேர் தான் நம்ம சர்ச்சைக்கே வரான், அவனை உடச்சுட்டு போயிடுவானுங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு அனுமதிக்கிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. போகிற இடத்துலலாம் எல்லாத்தையும் உடச்சுட்டு தான் போகிறாங்க. யாரும் கட்டுறதுக்கு வரதில்லை. ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வாங்க, இது நல்ல சர்ச்சு, ஒரு நல்ல பாஸ்டரு, நல்ல சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுறாரு, இவர் சபைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருந்து 4 பேர் அவன் பேரை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம எங்கே போனாலும் கட்டி எழுப்புறதுக்கு நாம் போகணும், உடைக்கிறதுக்காக போகக்கூடாது. நம்ம எதுக்காக போனோம்? கட்டி எழுப்புவதற்காக. அதனால் சொல்கிறாரு, பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகும் காரியங்கள். நம்மளை கேட்கும்போது, நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது அநேக பிரயோஜனமான காரியங்களை சொல்கிறாங்க, அநேக ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. நம்மள்கிட்ட நிறைய அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும்னு சொன்னால், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பேசும்போது அவங்களுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டு நிறைய பேர் ஆச்சரியப்படணும். அல்லேலூயா. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி முதலாளி வந்து நம்மள்ட்ட கேட்குறாரு, ஆலோசனை கேட்குறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம வாயை திறந்து ஒரு 5 நிமிஷம் பேசணுன்னா அடுத்த ப்ரமோஷன் நம்மளை தேடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அழைப்பு. அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். அல்லேலூயா. அதெல்லாம் கிறிஸ்துவ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? டு நாட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் அ வெரி சென்சிட்டிவ் பர்சன். நம்ம சொல்கிறோம்ல, ஐயோ என் மனைவி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க பாஸ்டர், திடீர்னு கோச்சிக்கிறாங்க. எங்கள் கணவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். அவர் நீங்கள் சும்மா யதார்த்தமாக நீங்கள் பேசுவீங்க, ஆனால் அவர் ஒரு மாதிரி எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவரும் அவர் துக்கப்படுகிறார். ஒரு சில காரியங்கள் நம்ம செய்கிற காரியங்களை பார்த்து அவர் வந்து துக்கப்படுகிறார். Do not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யும்போது முதலாவது யோசிக்கணும், இது கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு காரியமா, இது ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு காரியமா? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தார்னா, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாங்கன்னா நாம் செய்கிறத அவங்க ஏற்றுக்குவாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா? யோசனை பண்ணணும். நிறைய பேர் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. செஞ்சிட்ட பிறகு அதெல்லாம் தப்பா பாஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. எது தப்பு எது கரெக்டுங்கிறத பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உணர்த்துறார். சினிமா பார்க்குற விசுவாசிகள் இருக்கிறாங்க, சினிமா பார்க்காத விசுவாசிகள் இருக்கிறாங்க. உங்களோட சாய்ஸ் தான். அந்த 3 மணி நேரம் நீங்கள் அந்த படத்தை பார்த்து தான் ஆகணும்னா போய் பாருங்கள். இல்லை அந்த படத்தை பார்க்க வேண்டாம், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லார் இது நமக்கு தேவையில்லாத ஒன்று, இதை நேரத்தை வேறு எதிலாவது செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் விட்டு தூக்கி போட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு போச்சு. எது பரிசுத்தம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார். நிறைய நேரங்களில் அவரை துக்கப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, கிறிஸ்துவர்களாகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் துக்கப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேணும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த நாம் அழைக்கவில்லை. அடுத்து முடிப்போம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அடுத்த கிறிஸ்துவர்கள் எப்படி இருக்கணும்? பி கைண்ட் அண்ட் பி கம்பேஷனேட். நாம் வந்து இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்கணும். பயபக்தி இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த பயபக்தினால் உண்டான இரக்கத்தையும் அன்பையும் என்ன பண்ணோம்? கொண்டு போய் சேர்க்கிறவங்களா இருக்கணும், மன்னிக்கிறவங்களா இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், மன்னிக்கிறவங்களா இருக்கணும். இந்த உலகத்தில் மன்னிக்கிற ஒரே சுபாவம் உள்ளவங்க யாருன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். ஆண்டவரை பின்பற்றுவர்கள்ட்ட மட்டும்தான் மன்னிப்பை எதிர்பார்க்க முடியும். மற்ற எந்த கடவுளை வணங்குறவங்க கிட்ட மன்னிப்பை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சொன்னார்,
பிதாவே இவர்களை மன்னியும். அல்லேலூயா. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் நீங்களும் நானும் மன்னிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எழுப்பி நிற்போம். இதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கை, அதை குறித்து அநேக காரியங்கள் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு சொன்ன காரியம், நாம் வேறு பிரித்து கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். அடுத்தது சொன்ன புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் நம்மளை மாற்றியிருக்கிறார். we are a new creation. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போய் தேவனுடைய சாயலை சுமக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அடுத்தது சொன்ன கெட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நம்முடைய நாவுகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பேசுகிற வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதே போல் அந்நியர்கள் செய்கிற காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது. பரிசுத்தத்துக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவங்க பேசுகிற மாதிரி, அவங்க வாழ்கிற மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியாது. அதற்காக நாம் அழைக்கப்படலை. ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது சொன்ன பி கைண்ட் அண்ட் கம்பேஷனேட், இரக்க குணம் உள்ளவர்களாய் கிருபை நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதான் தேவ சாயல். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது மன்னிக்கிற குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் தேவன் நம்ம இடத்துல இருந்து ஒரு கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவரை பின்பற்றுகிற விசுவாசியாகிய நம்ம இடத்துல கர்த்தர் இவைகள் எல்லாம் எதிர்பார்க்கிறார். யார் இவைகளை புரிந்து இவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்களோ அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் பரலோகத்தில் அவளுக்காக பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு ஆண்டவரே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை குறித்த உபதேசங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி சாட்சியாய் வாழ வேண்டும், எப்படி ஒரு கிறிஸ்தவர்களாய் ஜொலிக்க வேண்டும் என்பதை அநேக வசனங்களை கொண்டு நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், உடைய தேவைகளெல்லாம் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுவீராக. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே புகலிடமே உமக்கு ஆராதனை, மறைவிடமே உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆமென். ஆராதனை உமக்கு ஆராதனை, நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆதரிக்கும் இயேசுவே